Who are you man? நீ எதுக்குயா குறுக்க வந்த? இந்த கௌசிக் குறுக்க வந்தான்னு நீ எதுக்கு வந்த? உன்னைட்ட யார் கேட்டா? வெளிப்படையா சொல்றேன். 1000 ஏக்கர்கள் கிட்டன்னு ஏதோ ஒரு கணக்கு சொன்னார். அது 5000 ஏக்கருக்கு மேல தான். அதை உங்ககிட்ட காட்டு சிட்டுக்குருவி மூளை இருக்கிறவன் அந்த பிரச்சனை உறுதி தெரிஞ்சிருந்தான்னா அவன் கூட கண்டுபிடிச்சிருவான். விஜய்க்கு அது கூட கிடையாது. எதையுமே பண்ண மாட்டாரு. டைரக்டா அவர் பனையூர்ல கார் ஏறி உட்கார்ந்தாருன்னா திருப்பி கொண்டு வந்து இங்க கேரவன்ல எந்திரிச்சு நிக்கிறதுக்கு மட்டும்தான் அவர் வருவார். வயர் இருந்துச்சுன்னா கீழே குனிவார், இல்லாட்டி அதுவும் செய்ய மாட்டார். இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றவர் அரசியல் களம் கண்டுட்டாருன்னு இன்னைக்கு காலையில இருந்து ஊடகங்கள் லைவ் பண்றாங்க. அதையும் நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. முதல்ல என்ன அடிப்படையில் நீங்க இந்த ஊரை விட்டு வெளியில வந்தீங்க? பனையூரை விட்டு வெளியிலவான்னு கூப்பிட்டாங்களாம். அதனால வந்துட்டாராம். எதுக்கு வந்த? ஆடியோவை மறக்கடிக்கிறதுக்கு வந்த. ஆடியோ பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தா ஆபீஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. குடும்பத்திலையும் பெரிய பிரச்சனையா ஓடிக்கிட்டு இருக்கு. அதை மறைக்கிறதுக்கு வந்தீங்க. இந்த அறிவிக்கப்படாத கூட்டத்தை உருவாக்குவதற்கு நேற்று இரவில் இருந்து உங்களுடைய ஈகோ சண்டைக்கு தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய 2, 3ஆம் கட்ட தலைவர்கள் அவர்களுடைய ஈகோ சண்டைக்கு அவர்கள் குறித்து விஜய் கிட்ட பிம்பத்தை உருவாக்கி காட்டுவதற்காக ராத்திரி பூரா உட்காந்துக்கிட்டு வெவ்வேறு மாவட்டத்தில் இருந்து ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மாவட்ட நிர்வாகிகள் வெவ்வேறு இடங்கள்ல இருந்து கிளம்பி வந்தாங்க. ஆனா பேசணும்னு ஆசைப்பட்ட ஐயனாவன் சொல்றத வர வேணான்னு. விஜய் வருவதற்கு பல்வேறு கட்டுப்பாடு போட்டது காரணம் சொன்னீங்க. மக்கள் நிகழ்ச்சியில பங்கேறது ஆதார கார்டு கேட்டிருக்காங்க. ஆமா, ஏன்னா போராட்டக்காரர்களை சந்திக்க வருவதற்காக அனுமதி. போராட்டக்காரர்கள் யாரா இருக்கணும்? பரந்தூர் மக்களா தானே இருக்கணும். ஆதார் கார்டுல தானே பரந்தூர் மக்களா இல்லையான்னு தெரியும். இல்ல வெளியே ஆட்கள் வரலாம் இல்ல. எதுக்குங்க வரணும்? எங்க போராட்டக்காரர்களை பார்க்க வர்றேன்னு நீங்க எதுக்குங்க இன்னொரு ஆள் வரணும்? எனக்கு புரியலையே. இல்லங்க, ஒரு பகுதியில் போராட்டம் நடக்குது, மற்ற பகுதியில இருந்து ஆதரவு தெரிவிக்கிறது ஜனநாயக கடமை தானே. இதெல்லாம் தப்பு இருக்கு. எல்லா நாளும் ஆதரவு தெரிவிங்க தலைவா. இது விஜய் பெர்மிஷன் கேட்டதன் அடிப்படையில் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு அந்த மக்களை சந்திப்பதற்காக அவர்களுடைய பாதுகாப்பு கருதி அரசு கிட்ட கடிதம் கொடுத்திருக்கிறாங்க, காவல்துறை கிட்ட. அந்த கடிதத்தின் அடிப்படையில் அரசு ஒரு லைன் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. இதுக்குள்ள வந்தா தான் இவரை பாதுகாப்பா உள்ள கூட்டு வர முடியும்னு வைக்கிறாங்க. நீங்க பாண்டிச்சேரி ரசிகர் மன்றத்துல இருந்துகிட்டு நீங்க நாளைக்கு நான் விஜயை பார்க்க வரேன்னு நீங்க கிளம்பி வருவீங்க. நீங்க சும்மா வர மாட்டீங்க. அங்க இருந்து ஒரு 3 வண்டி எடுத்துட்டு வருவீங்க. குஷியானது கெத்த காட்டுறதுக்கு அவரை கூட்டியாந்துட்டு உள்ள விடுறதுதான் போலீஸுக்கு வேலையா? இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டியுடைய சிக்னேச்சரை இன்னும் போட்டு பார்லிமெண்ட்ல இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பிஜேபியை அட்ரஸ் பண்ணல. இந்த பிரச்சனை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஆனாலும் அந்த மக்கள் 910 நாட்களாக ஏன் போராடுகிறார்கள் என்றால் இங்கதான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய லேண்ட் வேல்யூலாம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை பிரதான பிரச்சனையா வேற ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ள வர ஆரம்பிக்குது. நஷ்ட ஈடுன்னு கொடுக்கப்படக்கூடிய தொகை இவர்கள் சொல்லக்கூடிய தொகையோடு ஒத்து போகாத தொகையாக இருக்கிறது. 1990களிடையே முடிவெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒண்ணு இப்ப வரைக்கும் வேல்யூ மட்டும் ஏறிக்கிட்டே இருக்கு. ஆனா நடவடிக்கை அப்படிங்கிறத பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே பண்ணிடுறேன், இந்தா பண்ணிடுறேன், அந்தா பண்ணிடுறேன்னு எப்ப எது நடக்கும்னு தெரியாத ஒரு பதட்டமான சூழல் அந்த மக்கள் கிட்ட இருக்கு. அதுதான் இந்த போராட்டத்தின் பின்னணியில இருக்கக்கூடிய காரணம். அந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருப்பவரே திமுக காரர், அது தெரியுமா? அந்த ஏரியாவின் அமைச்சருக்கு நெருங்கிய நபர்னாது தெரியுமா? அது திமுகவுக்கே தெரியும். இவ்வளவு பெரிய பிரச்சனையாக அந்த போராட்ட களம் மாறி இருப்பதற்கு பின்னால் திமுகவே இருக்கிறது. ஏன்னா போராடுறவர் திமுக காரரு. இப்ப என்ன பதில் அதுக்கு? இது குறித்து எதுவுமே தெரியாம சினிமா ஷூட்டிங் முடிஞ்ச உடனே கிளம்பி ஒருத்தர் பேசிட்டு போவாரு. அவருக்கு இந்த போராட்ட காலத்தை அப்படியே கொண்டு போய் அவர்கிட்ட ஒப்படைப்பாங்களாம். இவர் இன்னைக்கு பேசிட்டு போன உடனே நாளைக்கு காலையில பரந்தூர் பிரச்சனை தீர்ந்துருமா? நாளைக்கு இந்த லேண்ட் வேணாம்னு மோடி சொல்லிட்டு போயிடுவாரா? நாங்க இந்த இடத்துல எடுக்கல, நாங்க தாம்பரத்துக்கிட்ட எடுக்கிறோம் மோடி சொல்லுவாரா? என்ன வேடிக்கையா இருக்கு. இப்ப இந்த இன்டர்வியூவை பாக்குறவங்களுக்கு டேக்அவேன்னு ஒண்ணு இருக்கணும். அரசியல்ல கோலை விஜய், இந்த பாலிடிக்ஸ் பண்றதுக்கு தகுதியற்ற நபர் விஜய். இதுதான் நான் சொல்ல வந்த கருத்து. இதுதான் டேக்அவே. புரியலன்னா வெளிப்படையாவே சொல்றேன், இதுதான் டேக்அவே. எடுத்தாச்சு. நீ பேசுனீங்களே, உங்க பேச்சின் டேக்அவே என்ன? விமான நிலையம் வேணுமா வேணாமா? வேணும்னா எங்க வேணும்? எதுவுமே இல்லாம இத ஆர்கியூமெண்டா நான் என்னன்னு பேசுறேன். நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு மில்டன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் பரந்தூர்ல போராடக்கூடிய விவசாயிகளை இன்னைக்கு சந்திச்சிருக்காரு. சந்திப்புல பல்வேறு கருத்துக்களை விஜய் பதிவு செஞ்சிருக்காரு. அது முக்கியமான சந்திச்சதா சொல்றாரு. அதுல பல கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அதுல மிக முக்கியமான கருத்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் எப்படி நம்ம மக்களோ அதே மாதிரிதான் பரந்தூர் மக்கள் நம்ம மக்கள். ஆனா அரசு அப்படி யோசிக்கல. ஏன்னா இந்த விமான நிலையத்தை தாண்டி இந்த திட்டத்துல ஏதோ லாப நோக்கம் இருக்கிறதா அவர் பதிவு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அவர் நடிகரா, அரசியல் கட்சி தலைவரா? ரெண்டுமே. இப்ப எதுவா வந்தாரு? அரசியல் கட்சி தலைவரா? அரசியல் கட்சி தலைவர்னா என்ன குற்றச்சாட்டை சொல்லணும்ல. நீங்களும் நானும் பேசலாம், யூகத்துல பேசலாம். எனக்கு ஒரு நிறுவனம் பின்னாடி இருக்கு, அதனால இதை மட்டும் நான் பேசணும்,
அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அதனால நான் ஒரு சிலர் பேரை குறிப்பிட மாட்டேன், ஒரு சில இடத்த குறிப்பிட மாட்டேன். ஏன்னா அது நேரடியாக தொடர்புடைய இடங்கள்ல சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு வரைமுறை இருக்கு. அரசியல் கட்சிக்கு என்ன அம்சம் இருக்கு? அமெரிக்க ஏகாதிபத்தியமே இங்க இருந்துகிட்டு ட்ரம்ப் வரைக்கும் பேச முடியும் தானே? இது என்ன இலுமினாட்டி சதியா? பரந்தூர் விமான நிலையத்தை கைப்பற்றுறாங்க, அந்த நிலத்தை கைப்பற்றுறாங்க. பக்கத்துல லேண்ட்ல பிரச்சனை இருக்கு, உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, உங்களுக்குள் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு, இப்படின்னு நீ பேசுற கான்ஸ்பிரசி பேசுறதுக்கா நீ அரசியல் கட்சி வச்சிருக்க? இது யதார்த்தமான கேள்வி. வெளிப்படையா சொல்றதுக்கு தகுதியும் தில்லும் இல்லாத ஒரு அடிப்படையில் தொடைநடுங்கி கோழை விஜய் இப்படித்தான் பேசுவார். சினிமாவில் பார்க்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் பிம்பம் இருக்கக்கூடிய உச்ச நட்சத்திரமாக நடிகராக இருக்கக்கூடிய ஹீரோ அல்ல. அரசியலை பொறுத்தவரையில விஜய் ஒரு தொடை நடுங்கி, தான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னங்கிறத கூட வெளிப்படையா சொல்ல தைரியம் இல்லாத ஒரு நபர். அவர் பேசுற கருத்துக்கு இதுதான் அவர் சொல்லியிருப்பாரு அப்படின்னு காது மூக்கு பொட்டு பூவு வச்சு பேசுறதுக்கு நான் தேவை கிடையாது. அதை அவங்களே பேசிக்கிட்டோம். ஏன்னா அவங்க என்ன பேசணும்னு முடிவு பண்ணணும்ல. அவர் பனையூர்ல வைங்கன்னு சொல்றாரா, இல்ல அவர் வீட்டுக்கு பின்னாடியே இடம் தர்றேன் அதுல வைங்கன்னு சொல்றாரா, இல்ல அவங்க அண்ணன் சீமான் மாதிரி கடல்ல கொண்டு போய் ஏதாவது வைங்கன்னு சொல்லுவாரா? என்ன வேணாலும் வளர்றதுக்கு என்னவோ இருக்குல்ல, அதெல்லாம் என்ன வேணாலும் அவர் சொல்லட்டும். அவர் சொல்லாம நான் சொல்ல முடியாது. ஒரு விஷயம் என்னன்றத சொல்ல தெரியாதவர்கிட்ட போய் நீங்க என்னன்னு பேசுவீங்க? இல்ல அவர் சொல்றாரு நான் வளர்ச்சிக்கு எதிரானவன் கிடையாது, இங்க பரந்தூர்ல விமான நிலையம் வேணான்னு சொல்றேன் தவிர விமான நிலையம் வேணான்னு சொல்லல. எங்க வைக்கணும்? வேற இடத்துல வைங்கன்றாரு. வேற இடம் எங்க? அரசியல் கட்சி தலைவர் தானே நீ. விவசாயத்தை பாதிக்காத இடத்துல வைக்க சொல்றாரு. எங்க இருக்கு? ஒரு லேண்டை காட்டுங்க ஐயா. இப்போ சேது சமுத்திர திட்டத்தால் இந்த பாதிப்பு இருக்கிறதுன்னு சொல்றீங்க அப்படின்னா என்ன பாதிப்பு வருதுன்னு நீங்க ஒரு ப்ரொபோசல் கொடுக்கணும் இல்லைங்கய்யா. இதால ஒரு வளர்ச்சி இருக்குன்னா நீங்க ஒரு வளர்ச்சி இருக்குன்னு ஒரு டெரைவ் பண்ணணும் இல்லைங்கய்யா, ஒரு ப்ரொபோசல் கொடுக்கணும் இல்லைங்கய்யா. பரந்தூர் விமான நிலையம் அந்த விவசாய மக்களுக்கு வாழ்வாதாரத்தை கெடுக்கிறதா, அந்த மக்களுடைய குடியிருப்புகளை பாதிக்குதா? ஆமா பாதிக்குது. போராட்டம் நடத்துகிறார்களா? ஆமா நடத்துகிறார்கள். எனக்கு ஏர்போர்ட்டும் வேணும், மக்களும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு ஒரு பதில் நீங்க சொன்னீங்கன்னா எந்த இடம்னு சொல்லுங்க. ஏற்கனவே புனரமைக்கலாம் பழைய ஏர்போர்ட்டையே அப்படின்னு ஒரு ப்ரொபோசல் இருந்துச்சு. அதன்படி ஏன் நீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்வு கொடுத்திருக்கிறாரா? இல்ல, கொடுக்கல. இல்ல செயல்படாமல் ஏதாவது ஒரு விமான நிலையங்கள் இருக்கு, ஆர்மியின் விமான நிலையங்கள் இருக்கு, அது குறித்து ஆய்வு செய்வோம், அங்க போய் நம்ம ஏர்போர்ட் கட்டுவோம், அப்படி ஏதாவது சொல்யூஷன் சொல்லியிருக்காரா? இல்ல. பனையூர்ல என் வீட்டுக்கு முன்னாடி ஒரு 10 ஏக்கர் சும்மா கிடக்கு, அதுல நீங்க நடத்திக்கிங்க அப்படின்னு எதுவும் சொல்லியிருக்காரா? சொல்லல. இல்ல, எதுவுமே சொல்லாத ஒருத்தர்கிட்ட போய் அவர் சொன்னதெல்லாம் கருத்துன்னு எப்படி நம்ம பேச முடியும்? ஒரு சொல்யூஷனும் சொல்லாம அது வரக்கூடாது. ஊர்ல இருக்கக்கூடிய தெருவுல போகக்கூடிய யாராவது ஒரு 4 பேர் 4 விஷயத்த சொல்லத்தான் செய்வான். சும்மா பைக்கில் சும்மா நடந்து போய்கிட்டு இருக்கப்ப ஏதாவது ஒரு மைக்கை கொடுத்து ஏதாவது ஒரு கருத்தை சொல்லுங்கன்னா சொல்லத்தான் செய்வான். அவரு இது அரிட்டாப்பட்டியில டங்ஷன் சுரங்கத்துக்கு அமைப்பதற்கு எதிராக நீங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கீங்க. அந்த நிலைப்பாட்டை ஏன் நீங்க பரந்தூர்ல எடுக்கலங்கிறதா அவருடைய கேள்வியா இருக்கு. அரிட்டாப்பட்டியில தீர்மானம் போட்டப்போ வாழ்த்து தெரிவிச்சுட்டாரா? மனப்புறம் ஏத்துக்கிறேன்றாரு. அதை எப்ப தெரிவிச்சாரு? இப்ப இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அறிவு இப்பதான் வந்துச்சோ தெரியல, கேட்டுக்கிறேன். ஓகே. அறிவு இப்பதான் வந்திருக்கு, அதனால இப்ப அவருக்கு இது பண்ணும் குத்தி காட்டுறதுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்ன்றதுக்காக குத்தி காட்டுறாரு. நான் அந்த விவாதத்துக்குள்ளேயே போக விரும்பல. நான் கேட்கிற வெரி சிம்பிள் கேள்வி, அரிட்டாப்பட்டியில் இந்த பிரச்சனை இருந்தது, ஆமா இருந்தது. அரசு நடவடிக்கை எடுத்தது, ஆமா எடுத்தது. இதில் நடவடிக்கை எடுக்கணும், ஆமா எடுக்கணும். என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லு. நீ அரசியல் கட்சி தானே வச்சிருக்க, அதை சொல்றதுக்குத்தானே கட்சிக்கு கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு. கொள்கை பரப்பு செயலாளர் இல்ல உங்களுக்கு, அது எனக்கு தெரியும். கொள்கை பரப்பு இணை செயலாளர்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்கல்ல, முஸ்லீம் கேண்டிடேட்டா ஒருத்தவங்க, அவங்கள தானே போட்டு வச்சிருக்கீங்க. அவங்களே பேச சொல்லுங்க, இல்ல உங்க கட்சியின் பொருளாளரை பேச சொல்லுங்க. எதுக்கு எடுத்தாலும் மரத்துக்கு மரம் தாவறீங்களேன்னு விமர்சிக்கிட்டு இருக்கக்கூடிய புஷியானந்த வச்சு பேச சொல்லுங்க. யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. ஏதாவது ஒரு சொல்யூஷனை சொன்னீங்கன்னா தானே சொல்ல முடியும். எழுதிட்டு வரலையா? எழுதி கொடுத்தவங்க அதை சொல்லி கொடுக்கலையா? அதெல்லாம் தானே கேள்வி. எதுவுமே சொல்லாம நான் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட பேசுறது இல்ல. மக்களுக்கு ஒரு விஷயம் பாதிக்குது, இது பாதிக்குன்னு சொல்லதானே முடியும். அதுக்கு மாற்று திட்டத்தை எப்படி நான் வைக்க முடியும்? சொல்லணுங்க. அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லணும், இது செய்வதால் இந்த பாதிப்பு இருக்கிறது, இது கைவிடப்படணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள்ட்ட நான் மாற்று கேட்கவே மாட்டேன். இது கைவிடப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, வேணும்னு சொல்லிட்டீங்க. எங்க வேணும்? ஒட்டு மொத்தமா நான் வெளிப்படையா சொல்றேன், 1000 ஏக்கர்களுக்கிட்டன்னு ஏதோ ஒரு கணக்கு சொன்னாரு. அது 5000 ஏக்கருக்கு மேல தேவைப்படும். அதை இம்பிட்டுக்காண்டு சிட்டுக்குருவி மூளை இருக்கிறவன் அந்த பிரச்சனை உறுத்தி தெரிஞ்சிருந்தான்னா அவன் கூட கண்டுபிடிச்சிருவான். விஜய்க்கு அது கூட கிடையாது. அங்க போய் எத்தனை 1000 ஏக்கர் எடுக்கிறாங்கன்ற அறிவு கூட அவர்கிட்ட இல்லை. ஏன் இல்லைன்னா அவர் அந்த பிரச்சனை குறித்து தேடி படிக்கல. அந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பரந்தூர் மக்களை சந்தித்து அவர்களோடு உரையாடவே இல்லை.
ஒரு அம்மாவை கூப்பிட்டு நிக்க வச்சு, அம்மா என்னம்மா உங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டிருந்தா அந்த அம்மா சொல்லுவாங்க, எல்லா வழிகளையும் சொல்லுவாங்க. ஐயா, என் பாட்டன் பூட்டன் காலத்துல இருந்து இந்த ஊர்ல இந்த நிலத்துல நாயா வெள்ளாம பார்த்தேன், இங்க நாயா இருந்தேன், இந்த ஆத்துல குளிச்சேங்கய்யா, இன்னைக்கு நான் நாதியத்து போய் என்னை ஊரை காலி பண்ணுன்னு சொல்றாங்க ஐயா, நான் எங்கய்யா போவேன் அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறுவாங்க. ஒரு குட்டி பையனை பேச விட்டீங்கன்னா, அவன் நான் இங்க வந்து குளத்துல குளிக்கணுமே, விளையாண்டு இருந்தேனே, நான் இங்க தானே இது பண்ணேன் அது பண்ணேன் எல்லாமே போகுதுன்னே அப்படின்னு அவன் சொல்லுவான். ஒரு வயசான தாத்தாவை கூப்பிட்டு கேட்டிருந்தா அவர் கதை சொல்லுவாரு. அந்த ஊர்ல இருந்து படிச்சு வெளிநாட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டா அவனுடைய வாழ்க்கை சூழல்ல இருந்து ஒரு கதை சொல்லுவான். அவ்வளவு வழிகளையும் கலெக்ட் பண்ணிட்டு ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இவங்க எல்லாருக்காகவும் நான் கூட இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, ஒரு பிரச்சனையை எப்படி டிசைன் பண்ணி எடுத்துட்டு வந்து அதை பேசுபொருளாக மாற்றி அதற்கான தீர்வை நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் கேப்பபிள் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். தற்குறித்தனமா எவனோ ஒருத்தர் ரூம்ல உட்காந்து ஏதோ ஒரு ஃபார்வேர்டு வீடியோவை பார்க்க சொன்னான்னு சொல்லி அதை உட்காந்து பார்த்து ஒரு குட்டி பையன் பேசினாருன்றதை பார்த்த உடனே நான் வந்துட்டேன்னாரு. நான் இன்னும் வெளிப்படையா கேட்கிறேன், குட்டி பையன் பேசினதை பார்த்து தானே வந்தீங்க? அந்த குட்டி பையன் அந்த ஊர்ல தானே இருந்தாரு. அந்த குட்டி பையனை கூப்பிட்டு அம்பேத்கர் புத்தகத்தை ஒன்று கொடுத்து, பெரியார் புத்தகத்தை ஒன்று கொடுத்து, பெரியார் சிலையை ஒன்று கொடுத்து, அல்லது அம்பேத்கர் சிலையை ஒன்று கொடுத்து, நல்லா படி, இந்த பரந்தூர் பத்தி இந்த புத்தகம் ஒன்று வந்திருக்கு, இது குறித்தும் படி, நாம இந்த போராட்ட காலத்துல நிற்போம் சேர்ந்து அப்படின்னு பண்ணியிருக்கலாம்ல. அலர்ஜியா? அந்த பையன் அங்கதானே இருக்கான். அவங்களெல்லாம் சந்திக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதையுமே பண்ண மாட்டாரு. டைரக்டா அவர் பனையூர்ல வந்து கார் ஏறி உட்கார்ந்தாருன்னா திருப்பி கொண்டு வந்து இங்க கேரவன்ல எந்திரிச்சு நிக்கிறதுக்கு மட்டும்தான் அவர் வருவார். வயர் இருந்துச்சுன்னா கீழே குனிவார், இல்லாட்டி அதுவும் செய்ய மாட்டார். இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றவர் அரசியல் களம் கண்டுட்டாருன்னு இன்னைக்கு காலையில இருந்து ஊடகங்கள் லைவ் பண்றாங்க. அதையும் நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. முதல்ல என்ன அடிப்படையில் நீங்க இந்த ஊரை விட்டு வெளியில வந்தீங்க? பனையூரை விட்டு வெளியிலவான்னு கூப்பிட்டாங்களாம், அதனால வந்துட்டாராம். எதுக்கு வந்த? ஆடியோவை மறக்கடிக்கிறதுக்கு வந்த. ஆடியோ பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தா ஆபீஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு, குடும்பத்திலையும் பெரிய பிரச்சனையா ஓடிக்கிட்டு இருக்கு, அதை மறைக்கிறதுக்கு வந்தீங்க. அப்படி வந்த நீங்களாச்சும் ஒழுக்கமா அரசியலா என்ன பேசணுமோ அதை பேசிட்டு போயிருந்திருக்கலாம்ல. அதுவும் இல்லை. ஒழுங்கா பாக்குற வேலையை ஒழுங்கா பார்க்கணும்ல. அதுவும் பண்ண தெரியாத ஒரு தற்கொலை கூட்டத்தை வச்சுக்கிட்டு இது எப்படி அரசியல் விவாதமா புரிஞ்சுக்கிட்டு பேசுறதுன்னு எனக்கு தெரியல. கூடுதல் என்ன சொல்றாரு அப்படின்னா, டிஎம்கே வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது 8 வழிச்சாலையா இருக்கட்டும், காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்கு எதிராக எடுத்த நிலைப்பாட்டை இதுக்கே எடுக்கலன்னு கேட்கிறாரு. நீ என்ன எடுத்திருக்கீங்க? நீங்க இப்ப எதிர்கட்சி அளவுல தானே 26ல கப்பு முக்கியம் பிகிலுன்னு சொல்லிட்டா நீங்க வந்து உங்களை நீங்களே எதிர்கட்சியா ஃபீல் பண்ணிட்டீங்கல்ல. நீங்க அந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியதானே. இப்பதான் அவங்க உள்ள வந்திருக்காங்க. எங்க கிடையாது இல்லையா? ஒரு வருஷமா இப்பதான் வந்திருக்காங்களா? அந்த எக்ஸ்கியூஸ் எல்லாம் யாருங்க அவருக்கு? விஜய்க்கு மட்டும் ஏங்க அந்த மனநிலை எங்க இருந்துங்க வருது? ஒரு நடிகை வந்துட்டாங்க, கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அவருக்கு வந்து எல்லா எக்ஸ்கியூஸும் உங்களை சொல்லல, சமூக ஊடகங்களை சொல்றேன், அவ்வளவு எக்ஸ்கியூஸ தாராளமா கொண்டு போய் கொட்டுறது இருக்குல்ல, எரிச்சல் ஆகுது. அப்படி என்ன தாங்க வேண்டியது இருக்கு? வெளிப்படையா வந்து இதுதான் பிரச்சனை, இதுதான் காரணம், இதுதான் உள்நோக்கம்னு சொல்ல தெரியாத கோலை இவர் வந்து அரசியல் கட்சி நடத்துறாருன்னா அவருக்கு வந்து அவ்வளவு எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கம் எவ்வளவோ பெட்ரு எனக்கு திமுக. நான் இந்த சாதியில பிறந்தேன், நான் இந்த மதத்துல பிறந்தேன்றதுக்காக என் மேல அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் செலுத்துறான்னு தெரிஞ்சா அவங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா அடுத்த செகண்ட் எனக்காக வந்து ஓடோடி வந்து நிக்கிறான். ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சரும் வந்து நிக்கிறான். நம்ம தமிழ்நாட்டுல சேஃபா இருக்கலாம்டான்னு. ஆனா அண்ணாமலை கட்சிக்காரன் வந்து பீஃப் கடை போடக்கூடாதுன்னு பஞ்சாயத்து பண்ணா ஒரு அக்கா வந்து நின்று சண்டை போடுற அளவுக்கு அந்த அக்காவை பின்னாடி நின்று தைரியமா இருங்கன்னு வழி நடத்துறாங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்கியூஸ் நான் இங்க கொடுத்துட்டு போறேன், எதுக்கு நான் விஜய்க்கு கொடுக்கணும்? அந்த எதிர்கட்சி அரசியலை நீங்க நல்லா தான் பண்ணுங்களேன், போய் போராடுங்களேன். 910 நாள் கட்சி ஆரம்பிச்சு 300 நாள் ஆயிப்போச்சுல்ல. 300 நாள் போயிருந்தாலும் எத்தனையோ நாளைக்கு முன்னாடியே போயிருக்கலாம்ல. எதிர்கட்சி அரசியலை சீரும் சிறப்பும் செம்மையுமா செய்ய வேண்டியது தானே. 16 நாளா ஷூட் இல்லாம தானங்க வீட்டுல இருந்தாரு. அப்பெல்லாம் கிளம்பி போக வேண்டியது தானங்க. பொங்கல் காய்ச்ச போறீங்க, கல்யாணத்துக்கு போறீங்கன்னு அப்புறம் கேட்க மாட்டானா? அவன் கட்சிக்காரனே கேட்பான்ல. அவங்க கட்சிக்காரங்களே கேட்பாங்கல்ல. இவ்வளவு அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு அவருக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு பாவம் வந்து அவர் புதுசா வர்றாரு. எதுக்கு புதுசா வரணும்? வரவே வராத. இந்த மாதிரி அரசியல் பண்றதுக்கு நீங்க வீட்லயே இருங்க. இல்லைங்க, இவ்வளவு நாளா வீட்டுல இருந்தாரு, வெளியே வாங்கன்னு சொன்னீங்க. நீ பரந்தூருக்கு வந்துட்டாரு, வந்த பிறகு ஏன் விமர்சிக்கிறீங்க அவரை? இல்லைங்க, வெளியில வந்துட்டாருன்னு நீங்க தாங்க அட்ரஸ் பண்றீங்க. நான் அப்படி அட்ரஸ் பண்ணவே இல்லை. இவர் இன்னமும் குண்டுக்குள்ளதான் இருக்கிறாரு. இவர் அரசியல்வாதியே கிடையாது. நான் தான் திரும்ப சொல்றேன், இது ஒரு இன்குபேட்டர்ல வளர்க்கிற ஒரு பிராய்லர் கோழி மாதிரி. இது வந்து எந்த சூழ்நிலையிலையும் அந்த பொருளை சொல்றேன், விஜய சொல்லல, அவர் மேல மரியாதை உண்டுதான். அதை வந்து நீங்க இந்த சமூகத்துல வந்து உலாவ விட முடியாது. அது வந்து காக்கை பருந்துகள்லாம் கொத்திட்டு போகணும்னு இல்லை, சக கோழிகளாலே கொத்துப்படும்.
ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற தக்காளி பழம் மாதிரி இவர் வந்து உள்ள இருந்துகிட்டு வெளியில வருவாரு. அப்படியே வந்தா கூட இவருக்கு வந்து ஏசி காத்தை தவிர வேற எதுவும் பற்றக்கூடாதுன்றதுக்காக வருவாரு. பேம்பர் பண்ணி அவரை திருப்பி அனுப்பணுன்றதெல்லாம் களத்துக்கு வந்துட்டாருன்ற எண்ணத்துக்குள்ளேயே கொண்டு வராதீங்க. இவர் வரவே கிடையாது. நான் தான் இவ்வளவு விளக்கம் சொல்றேனே, அந்த போராடக்கூடிய மக்களை சந்தித்திருந்தால் களத்துக்கு வந்திருக்கிறாருன்னு சொல்றதுல ஒரு புள்ளி ஞாபகம் இருக்கும், நியாயம் இருக்கும். அவர் போராட்ட களத்தில் இருந்தவர்களே சந்திக்கலையே, அவங்க துண்டு போட்டாங்க வாங்கணுன்றதுக்காக. இந்த கோவில்ல ஒண்ணுமே செய்யாம பிறந்த சாதி இருக்குன்ற ஒரே காரணத்துக்காண்டி ஆளா வந்து நின்று பரிவட்டம் வாங்குவான்ல ஒரு ஆதிக்க சாதி ஒருத்தன், அவனுக்கு இவருக்கு என்ன வித்தியாசம்? நடிகர் ஒருத்தர் நம்மளுக்கு ஆதரவு தெரிவிக்க வந்துட்டாருன்னு உடனே அந்த போராட்ட குழுவில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க இருக்கக்கூடிய ஈர்ப்புல மாலை போடுறாங்க. வெக்கப்படணும் நீங்க அதை வாங்குறதுக்கு. அந்த மக்களுக்காக என்ன செஞ்சுட்டீங்க நீங்க? சரி, களத்துக்கே வரலன்னு சொல்றீங்க விஜய. ஆனா விஜய் அவர்கள் வந்து இந்த பரந்தூருக்கு வந்து வரதா சொன்னதுக்கு அப்புறம் பல கட்டுப்பாடுகள் வந்து போடப்பட்டுச்சு. என்ன கட்டுப்பாடு போட்டாங்க? குறிப்பிட்ட நேரத்துல வந்து மக்களை சந்திக்கணும், குறிப்பிட்ட இடத்துல தான் சந்திக்கணும். இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு விஜய் அவர்கள். அப்ப அவர் மக்கள் மத்தியில பிரபலமாகிறதுக்கு இந்த போராட்டங்கள்ல போறது, மக்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறது ஜனநாயக உரிமை. அப்படி இருக்கும்போது மக்களை சந்திக்கிறது செல்லக்குள்ள ஒருத்தருக்கு எதுக்கு அத்தனை கட்டுப்பாடு போடணும்? இதுக்கு முன்னாடி விஜய் போராட்ட களங்களுக்கு வெளியில வந்திருக்கிறாரு, உங்களுக்கு தெரியுமா? இல்ல, எனக்கு தெரியும், வந்திருக்காரு. ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு வந்தார், போராட்ட காலத்துக்கு வந்தார். அது ஒரு நடிகரா வந்தாரு, கட்சி தலைவரா வரல இல்லையா? ஓ, ரெண்டு வித்தியாசம் இருக்குல்ல. அப்ப அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்ணணும்ல. நடிகரா வரும்போது ஒரு மாதிரி, கட்சி தலைவரா வரும்போது ஒரு மாதிரி தானே. அப்ப அதுக்கு என்ன புரோட்டோகால், பெர்மிஷன் கேட்கணும். மொதல் ஆள் பேர் தெரியாம, இருக்கிற இடம் தெரியாம, மூஞ்சில வெள்ளை கலர் கட்சி இப்ப மாட்டிக்கிட்டு ராத்திரியோட ராத்திரியா உள்ள வந்து போராட்டத்துல ஆதரவா முழக்கம் எழுப்பிட்டு ஓரமா கையை கட்டி நின்றுட்டு அப்படியே கிளம்பி போயிருவேன். அது ஆதரவுக்கு. இப்ப நீங்க சொல்றது ஆதரவுக்கு தான். ஆனா கட்சி வச்சிருக்கேன்ற ஒரு பாவத்துக்காண்டி படாடோபமா இசை முழங்க, யானைகள் பிளிர, முன்னால 4 வண்டிகள் வர, பின்னால 4 வண்டிகள் வர, ராத்திரியோட ராத்திரியா மாவட்ட நிர்வாகிகளுக்கு பூரா போன் அடிச்சு வெவ்வேறு ஊர்கள்ல இருந்து வண்டியை எடுத்துக்கிட்டு வரிசை கட்டிக்கிட்டு வாங்கன்னு கூவிக்கிட்டு எல்லா ஆடம்பர சேட்டையும் பண்ணிக்கிட்டு தடா அப்படியே பரபரப்பா வரணும்னு வந்தீங்க. அப்ப கட்டுப்பாடு விதிக்கப்படணுமா படக்கூடாது? நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ட்விட்டர்ல போட்டிருக்கேன், அதை போய் பிளே பண்ணி பாருங்க. சமூக ஊடகங்கள்ல இப்பயும் இருக்கு. மரத்துல ஏறாத, கம்பியில ஏறாத, தம்பி அந்த செவுரு விரிசல் விட்டுருக்கு, தம்பி வயறு கம்பி போய்கிட்டு இருக்கு, இதெல்லாம் சொன்னது போலீஸ் கிடையாது, புஷியானது. அவரை பார்க்க வந்த அந்த ரசிகர் கூட்டம் அவ்வளவு அட்டூழியங்களை அந்த ஹோட்டல், வீனஸ் ஹோட்டல்ல சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல நின்று ஜேன்னு கத்திக்கிட்டு அவ்வளவு அடக்குமுறைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க, அவ்வளவு சேட்டைகளை அங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. பாவம், அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது, ஏன்னா அது அப்படித்தான் இருப்பாங்க, ரசிகர்கள் அப்படித்தான் இருப்பாங்க. இவ்வளவு பிரச்சனைக்குரிய இடமாக மாறும் என்பதால் தான் போலீஸ் கட்டுப்பாடு விதிக்கும். நாளைக்கு அந்த பையனுக்கு ஏதோ ஒரு கரண்ட் ஷாக் அடிச்சிட்டாலோ, அந்த செவுரு புண்டுகிட்டு இருந்த செவுரு கீழே விழுந்துட்டாலோ நீங்களே என்ன சொல்லுவீங்க? நானே ஊடகத்துல உட்காந்து என்ன சொல்லுவேன்? சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சந்தி சிரிக்கிறது தமிழ்நாட்டில், இதுவா திராவிட மாடல்? எது அவன் திமிரு பிடிச்சு போய் சவுத்துல இருந்து கீழே விழுந்ததுக்கு இதுவா திராவிட மாடல்ன்ற லெவலுக்கு நாம தான் பில்டப் பண்ணி பேசுவோம், இந்த ஊடகங்கள் தான் பேசுவோம். அப்புறம் அதுக்காக கட்டுப்பாடு விதிக்கிறாங்கன்னா அந்த கட்டுப்பாடை எடுத்துட்டு, கட்டுப்பாடு ஏன் வந்துச்சு? நான் வந்து போராட்டங்கள் நடத்தி இருக்கிறேன். சில போராட்டங்களுக்கு அனுமதி வாங்குறதுக்கு காவல்துறையினர்கிட்ட நானே மனு கொடுக்கவும் போயிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் போராட்டங்களுக்காக மனு கொடுக்க போகும்போது எழுத சொல்லுவாங்க, என்னத்துக்காக போராட்டம், யாருக்கு கொடுக்கணுங்கிறத அவங்க சொல்லிடுவாங்க. அவங்க பேரை போட்டுட்டு, என்னத்துக்காக போராட்டங்கிறத பொருளை போட்டுட்டு, கீழே விளக்கம் போட்டுட்டு, எத்தனை பேர் வருவோம், எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைய, மைக்கு செட்டு வைப்போமா இல்லையா, பாட்டு போடுவோமா பேசுவோமா, இதுவரைக்கும் எல்லாத்தையும் பேசிட்டு அடையாளப்படுத்தப்படுவதற்கு ஒரு 2 பேருடைய தொடர்பு எண்ணு, ஆதார் கார்டு, என்ன இடம் குறிப்பிடணும். ஆமா, இடம். இப்ப நம்ம மீனாட்சி பஜார்ல வாசல்ல போராட்டம் அப்படின்னா, மீனாட்சி பஜார்ல இந்த கடை என் வாசல்ல நான் போராட்டம் பண்றேன் அந்த முனையில அப்படின்னு சொல்லி எழுதி கொடுப்பேன். இல்ல மீனாட்சி பஜார்ல அன்னைக்கு வந்து சிபிஎம் போராட்டம் வச்சிருக்காங்க, அதனால நீங்க அங்கே வச்சுக்க கூடாது, நீங்க நாயக்கர் சிலை கிட்ட வச்சுக்கோங்க அப்படின்னு இடம் மாத்துறதுக்கும் அவங்களுக்கு உரிமை உண்டு. எல்லாத்தையும் ஆனா நான் எழுதி கொடுக்கணும். இப்படி எழுதி கொடுத்த ஒரு அறிக்கை ஒண்ணு இருக்கு, அவங்க சைட்ல இருந்து கொடுத்த ஒரு கடிதம் இருக்கு. அந்த கடிதத்துல அந்த மக்களை சந்திக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் கோரிக்கையா வைக்கப்பட்டது. இடம் அம்பேத்கர் திடல் என்று குறிக்கப்படவே இல்லை. இதே கேரவன்ல ஏறி நின்று இந்த விஜய் பேசுறாரு, அம்பேத்கர் திடல்ல சந்திக்கணும்னு வந்து அங்க அனுமதி மறுத்துட்டாங்கன்னு அப்பட்டமான பொய் பேசுறாரு. அவர் எழுதி கொடுத்த கடிதத்துல அம்பேத்கர் திடல் என்கிற வார்த்தையே கிடையாது. எங்களுக்கு அந்த நிகழ்ச்சியை நாங்க அந்த மக்களை சந்திப்பதற்கு அனுமதி வேண்டும்னு மொட்டையா எழுதி கொடுத்தது. அந்த ஊரை மென்ஷன் பண்ணி பரந்தூர்
அந்த ஊர் ரெண்டையும் மென்ஷன் பண்ணி போட்டதுனால போலீஸ் என்ன பேசுவாங்கன்னா, இடத்த பிக்ஸ் பண்ணும்போது வீனஸ் மண்டபம் இவங்க தரப்புல இருந்து கேட்டிருக்கப்பட்டிருக்கணும். 2 ஆப்ஷன் தான். ஒண்ணு இவங்க தரப்புல இருந்து கேட்டிருக்கணும், இல்ல அவங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்கணும். இதை அவங்க 2 பேர் தான் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். இது யார் கேட்டதன் அடிப்படையில். ஆனா வீனஸ் மண்டபத்தில் நடத்தி கொள்ளுகிறேன் மேற்குறிப்பிட்ட என்னுடைய கோரிக்கையின் படி அப்படின்னு எழுதப்பட்ட கடிதத்தில் இந்த கட்சியினுடைய பொருளாளர் கையெழுத்து போட்டிருக்கிறார். அப்பனா என்ன அர்த்தம்? வீனஸ் மண்டபம் கொடுக்கப்பட்டு அல்லது கேட்கப்பட்டு எனக்கு அது ஓகேன்னு 19ஆம் தேதியே கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்துட்டீங்க. வந்ததுக்கு பிறகு இல்ல எனக்கு அம்பேத்கர் திடல்ல தான் ஷூட்டிங் நடத்தணும் அப்படின்னு கேட்டா என்ன ப்ரொடக்ஷன் கம்பெனியா வச்சு நடத்துறாங்க? பேக்கப்னு நீங்க இங்க சொன்ன உடனே அங்க போய் உங்களுக்கு போட்டு செட் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் மாத்தி அப்படியே அங்க போட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் பண்றதுக்கு ஆர்ட் டைரக்டர் கூப்பிட்டு ஒன்னு வந்துருவாரா? போலீஸ்பா. எஸ்பிகிட்ட போய் பெர்மிஷன் கேட்டீங்கன்னா அதுக்கு பிறகு டிஜிபிக்கு அவர் பாஸ் பண்ணணும். டிஜிபி கிட்ட பாஸ் பண்ணதுக்கு பிறகு நீங்க எத்தனை கவுண்ட்னு கேட்டிருப்பாங்க. கவுண்ட் எத்தனை கடைசி வரைக்கும் சொன்னாங்களான்னு வெளிப்படையா சொல்ல சொல்லுங்க. எத்தனை பேர்னு சொன்னாங்கன்னு சொல்லுங்க. பிஸ்கட் கொடுக்குறோம், தண்ணி பாக்கெட் கொடுக்குறோம்னாங்கல்ல. போலீஸ் கிட்ட சொன்ன கவுண்ட்டும் இவங்க ஆர்டர் பண்ணதா சொல்லப்படக்கூடிய பிஸ்கட் தண்ணி பாக்கெட்டுடைய கவுண்ட்டும் என்ன வித்தியாசப்படுதுன்னு கேட்டு சொல்லுங்க. யார் வாங்கினா, யார் ஆர்டர் கொடுத்தா, எந்த மாவட்ட பொறுப்பாளர் இங்க கிளம்பி அந்த வேலையெல்லாம் செஞ்சாரு, விஜய் கிட்ட என்ன கணக்கு கட்டினாங்க, எல்லாத்தையும் பேச சொல்லுங்க. பெர்மிஷன் எப்படி கிடைக்கும்ன்றத வெக்கத்தை விட்டு சொல்லட்டும். ஏங்க, ஒரு மண்டபத்துக்கு நான் வர்றேன், ஒரு திடலுக்கு நான் வர்றேன்னு 30,000 பேர் 3 லட்சம் பேர்னு இஷ்டத்துக்கு பகர்ந்து எழுதி கொடுத்தா எப்படிங்க போலீஸ் ஒத்துக்குவாங்க? இத்தனை காலமா போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, 900 நாட்கள் தாண்டி போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. திடீர்னு ஒருத்தர் 3 லட்சம் பேர் வருவாங்க, இல்ல 30,000 பேர் வருவாங்க அப்படின்னு சொன்னார்னா போலீஸ்காரங்க பதட்டப்பட மாட்டாங்களா? இது எப்படி சாத்தியம்? எப்படி வருவாங்க? ஏன் வரணும்? அந்த போராட்டக்காரர்களை சந்திப்பதற்கு, அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு. அங்க நீ எதுக்கு பிஸ்கட் பாக்கெட் கொடுக்குற? மாறா அந்த ஊருக்காரங்க தானே செம்புல இருந்து தண்ணி எடுத்துட்டு எங்க ஊர் தண்ணியை குடிங்க, எங்க ஊர்ல விளைஞ்ச பலாப்பழத்தை தின்னுங்க, எங்க ஊர்ல விளைஞ்ச மாம்பழத்தை தின்னுங்கன்னு உங்கள்ட்ட அவங்க தானே கொடுக்கணும். நீ என்னத்துக்கு பிஸ்கட்டை கொண்டு போய் கொடுக்குற? இது எல்லாம் தான் போலீஸுக்கு சஸ்பெக்ட கொடுக்குது. வேணா இது வேற ஏதோ ஃபிஷி. நீங்க ரசிகர் கூட்டம் மாதிரி நடத்த விரும்புறீங்க, இந்தாங்க மண்டபம் தாராளமா நடத்துங்க. ஆனா இந்த நம்பர்ஸுக்குள்ளதான் நீங்க இருக்கணுங்கிறது பேசிக்கா போடக்கூடியது. அந்த கடிதத்தையும் நான் உங்களுக்கு அனுப்புறேன். வெறும் 4 நிபந்தனைகள். அது டெம்ப்ளேட் நிபந்தனைகள். இந்த டயத்துக்குள்ள இருந்து இந்த டயத்துக்குள்ள இருக்கணும், இத்தனை நபர்கள் அப்படிங்கிறது மாவட்டத்துக்கு உட்பட்ட நபர்கள் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதையும் மீறி ராத்திரியில யாரு பாஸ் வெவ்வேறு மாவட்டங்கள்ல இருந்து போன் போட்டு கூப்பிட்டது? இந்த அறிவிக்கப்படாத கூட்டத்தை உருவாக்குவதற்கு நேற்று இரவில் இருந்து உங்களுடைய ஈகோ சண்டைக்கு தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய 2-3ஆம் கட்ட தலைவர்கள் அவர்களுடைய ஈகோ சண்டைக்கு அவர்கள் குறித்து விஜய் கிட்ட பிம்பத்தை உருவாக்கி காட்டுவதற்காக ராத்திரி பூரா உட்காந்துக்கிட்டு வெவ்வேறு மாவட்டத்துல இருந்து ஆள் சேர்த்துக்கிட்டு இருந்தானுங்க. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மாவட்ட நிர்வாகிகள் வெவ்வேறு இடங்கள்ல இருந்து கிளம்பி வந்தாங்க. ஆனா பேசணும்னு ஆசைப்பட்ட ஐயனாதன் தோழரை வர வேணாம்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த கட்சிக்குன்னு பேசுறதுக்கு அவர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு, அவரையே வரவிடல. விஜய் வருவதற்கு பல்வேறு கட்டுப்பாடு போட்டது காரணம் சொன்னீங்க. மக்கள் நிகழ்ச்சியில பங்கேறது ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க, அப்படி பாக்குறீங்க? ஆமா, ஏன்னா போராட்டக்காரர்களை சந்திக்க வருவதற்காக அனுமதி. போராட்டக்காரர்கள் யாரா இருக்கணும்? பரந்தூர் மக்களா தானே இருக்கணும். ஆதார் கார்டுல தானே பரந்தூர் மக்களா இல்லையான்னு தெரியும். இல்ல வெளியே ஆட்கள் வரலாம் இல்ல? எதுக்குங்க வரணும்? எங்க போராட்டக்காரர்களை பார்க்க வர்றேன்னு நீங்க எதுக்குங்க இன்னொரு ஆள் வரணும்? எனக்கு புரியலையே. இல்லங்க, ஒரு பகுதியில போராட்டம் நடக்குது, மற்ற பகுதியில இருந்து ஆதரவு தெரிவிக்கிறது ஜனநாயக கடமை தானே, இதெல்லாம் தப்பு இருக்கு? எல்லா நாளும் ஆதரவு தெரிவிங்க தலைவா. இது விஜய் பெர்மிஷன் கேட்டதன் அடிப்படையில் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு அந்த மக்களை சந்திப்பதற்காக அவர்களுடைய பாதுகாப்பு கருதி அரசு கிட்ட கடிதம் கொடுத்திருக்கிறாங்க, காவல்துறை கிட்ட. அந்த கடிதத்தின் அடிப்படையில் அரசு ஒரு லைன் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. இதுக்குள்ள வந்தா தான் இவரை பாதுகாப்பா உள்ள கூட்டு வர முடியும்னு வைக்கிறாங்க. நீங்க பாண்டிச்சேரி ரசிகர் மன்றத்துல இருந்துகிட்டு நீங்க நாளைக்கு நான் விஜயை பார்க்க வரேன்னு நீங்க கிளம்பி வருவீங்க. நீங்க சும்மா வர மாட்டீங்க. அங்க இருந்து ஒரு 3 வண்டி எடுத்துட்டு வருவீங்க. குஷியானது கெத்த காட்டுறதுக்கு அவரை கூட்டியாந்துட்டு உள்ள விடுறதுதான் போலீஸுக்கு வேலையா? போட்டிருக்கிற 1000 போலீஸா 700 போலீஸோ அதுக்குள்ளதானே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. சொன்னதை விட்டுட்டு சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொன்னா போலீஸ் எப்படிங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம்? அவங்க பேசிக் ரூலுங்க அது. போராட்டக்காரர்களை சந்திக்க வருகிறதுக்கு அனுமதி, போராட்டக்காரர்களை மட்டும்தான் சந்திக்கணும். வேற யாரையாவது நீங்க சந்திக்கணும்னா பனையூர்ல வீடு இருக்கு, இல்லைன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்க வீடு இருக்கு, அவங்கவுங்க வீட்டுக்கெல்லாம் போய் அவர் பார்க்கட்டும். யார் இப்ப தடுத்தா? விஜய் யார் ரசிகர் வீட்டுக்கு போக கூடாதுன்னு போலீஸ் தடுக்குதா? அவர் மனசாட்சி தான் தடுக்குது வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாதுன்னு. அவர் எல்லா பக்கமும் போகலாம் தானே. அதெல்லாம் எனக்கு இதுல கொண்டு சேர்க்கணும், புரியலையே எனக்கு. திமுக அரசு எதிர்கட்சியா இருக்கும்போது விவசாயிகளுக்கு ஆதரவாகவும்
ஆளுங்கட்சியா வந்த போது விவசாயிகள் எதிர்ப்பா இல்ல, செயல்பட அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். அவங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது அரசியல் பண்ணாங்க, ஆமா பண்ணாங்க. நீங்களும் இப்ப எதிர்க்கட்சியாகத்தான் உங்களை பாவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் எதிர்த்து நின்று அரசியல் செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். சந்தோஷமா செய்யுங்க, தைரியமா செய்யுங்க. எதற்காக இந்த அரசுக்கு உள்நோக்கம் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்களோ அதை கூட வெளிப்படையா சொல்ல தைரியமற்ற நீங்க அப்படியாச்சும் செய்யுங்க, எதையாவது பேசுங்க. செஞ்சுட்டு நீங்க ஸ்கோர் பண்றேன்னு சொல்லுங்க, ஓகேன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஸ்கோர் பண்றதுக்கும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, அரசியலும் தெரிய மாட்டேங்குது. எது செக்கு எது செவலிங்கம்னே தெரியாத ஆள்கிட்ட போய் நம்ம அரசியல் பேசுறோம் பாருங்க. விவசாய நிலங்களை அழிச்சு திட்டம் கொண்டு வர எல்லா அரசுமே மக்கள் விரோத அரசுன்னு குறிப்பிட்டிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? உண்மைதான். எல்லா அரசும் விவசாயிகளை யாரு சொல்லணும்னாலும் அது தப்பு தான். அதை சொல்றதுக்கு விஜய்லாம் தேவையில்லை. அதை 914 அந்த மக்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஹூ ஆர் யூ மேன்? நீ எதுக்கு குறுக்க வந்த? இந்த கௌசிக் குறுக்க வந்தான்னு நீ எதுக்கு வந்த? உன்னைகிட்ட யார் கேட்டா? நான் கட்சி நடத்துறேன், என்னையும் பாரு என் கட்சியும் பாருன்னு காட்டுறதுக்காக வந்திருக்க. ஆடியோ பஞ்சாயத்துல இருந்து திசை திருப்புறதுக்காக வந்திருக்கிற. விவசாயிகள் அந்த பக்கம் எதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க? அவங்க நிலத்துல ஏர்போர்ட் அத்தாரிட்டிட்ட சைன் ஆயிடுச்சான்னு தெரியுமா உனக்கு? மொத்தத்துக்கு எத்தனாயிரம் ஏக்கர்னே தெரியாதே உனக்கு? நீ எல்லாம் சொல்லி நாங்க பேச வேண்டியது இருக்கா? அது ஒரு பிரச்சனையா அந்த ஊடகங்கள் பேசணுமா? அது பெரிய அளவுக்கு டிபேட்டா மாறணுமா? ஓரம் போப்பான்னு சொல்லிட்டு பிரச்சனையை பார்ப்போன்ற. உண்மையிலேயே அந்த பிரச்சனை வேற. இவர் தேவையில்லாம திசை திருப்புறதுக்காக இன்னைக்கு உட்கார்ந்துக்கிட்டு பிரதான பிரச்சனையே இல்லாம பண்ணிட்டு இருக்காரு. பரந்தூர் வேணாம்னா எந்த இடம்னு சொல்லணும்ல, சொல்லல. அப்புறம் எதுக்கு இப்ப இந்த இன்டர்வியூவை பாக்குறவங்களுக்கு டேக்அவேன்னு ஒண்ணு இருக்கணும். அரசியல்ல கோலை விஜய் இந்த பாலிடிக்ஸ் பண்றதுக்கு தகுதியற்ற நபர் விஜய். இதுதான் நான் சொல்ல வந்த கருத்து. இதுதான் டேக்அவே. புரியலன்னா வெளிப்படையாவே சொல்றேன், இதுதான் டேக்அவே. எடுத்தாச்சு. நீ பேசுனீங்களே, உங்க பேச்சின் டேக்அவே என்ன? விமான நிலையம் வேணுமா வேணாமா? வேணும்னா எங்க வேணும்? எதுவுமே இல்லாம இத ஆர்கியூமெண்டா நான் என்னன்னு பேசுறது? நீ குழப்பத்துல வாழ்ற. அந்த குழப்பத்தை என் மண்டையில ஏத்தாத. நான் ப்ரோக்ரெசிவா அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 910 நாள் போராட்டம் எதுக்குன்னு எனக்கு தெரியும். இந்த இடத்துல இல்ல, எனக்கு வேணவே வேணான்னு போராட்டம் நடக்குது. கொண்டு போய் வையின்னு நீ எதுக்கு சொல்லணும்? சென்னைக்கு இன்னொரு விமான நிலையம் தேவையா தேவையில்லையான்றது குறித்து ஆர்கியூ பண்றதுக்கு அவர் தயாரா இருக்காரா? பூளையின் நண்பர்கள் தயாரா இருப்பாங்க. அது மாதிரி நிறைய சூழலியல் ஆழ்வர்கள் தயாரா இருப்பாங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரே இடத்திற்கு மட்டுமே எல்லாமே சேர்ந்துகிட்டு இருக்கேன்னு விமர்சிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இன்னொரு விமான நிலையம் தேவைன்னு சொல்ல தெரியுதுல்ல, அந்த விமான நிலையம் ஏன் தேவைனாவது ஆர்கியூ பண்றதுக்கு ஒரு ஆளை கூட்டியார வேண்டியதானே? அது குறித்தாவது பேசி தொலைய வேண்டியதானே? அதுவும் பேசல. இல்ல, அப்புறம் என்னன்னு இதை உட்கார்ந்து உருட்டுறது? திரு விஜய் அவர்கள் வந்தது போனது ஒரு பக்கம் இருக்கட்டும், கூடுதலா மக்கள் 910 நாளுக்கு மேல பரந்தூர் மக்கள் போராடுறாங்க. அது போராட்டம் எப்படி பாக்குறீங்க? டிஎம்கே அரசாங்கம் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? தோழர், ஒரே ஒரு பிரச்சனை. அந்த நிலம் இன்னும் கையகப்படுத்துவதற்கு உண்டான எந்த வேலையும் முன்னெடுக்கல. நேற்று தங்கம் தென்னரசு அமைச்சர் மிக வெளிப்படையாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுத்திருக்கிறாரு. வாய்ப்பு இருக்கிறவங்க அதையும் போட்டு பாருங்க. அது ரொம்ப தெளிவான பேச்சு. அதுல ஏதாவது விமர்சனங்கள் இருக்கும் பட்சத்தில் அது குறித்தும் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம்ன்றதையும் பேசியிருக்கிறாரு. நிலத்தை எப்படி கையகப்படுத்துவாங்கன்றதுக்கு சில நாம்ஸ் இருக்கு. 4 லேண்டை இவங்க ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு சார்பா 2வது விமான நிலையத்துக்கு 4 இடங்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. அதுல 2 இடங்கள் ஒன்றிய அரசு வேணான்னு சொல்லிட்டு இந்த 2 இடங்களை பரந்தூர் உட்பட்ட இருக்கக்கூடிய இந்த 2 இடங்களையும் எடுத்துக்கிறோம்னு சொல்லி அவர்களுடைய ஒப்புதல் பேர்ல எடுத்திருக்கு. ஆனா இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டியுடைய சிக்னேச்சரை இன்னும் போட்டு பார்லிமெண்ட்ல இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பிஜேபியை அட்ரஸ் பண்ணல. இந்த பிரச்சனை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஆனாலும் அந்த மக்கள் 910 நாட்களாக ஏன் போராடுகிறார்கள் என்றால், இங்கதான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய லேண்ட் வேல்யூலாம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை பிரதான பிரச்சனையா வேற ஒரு பிரச்சனை அவங்களுக்கு உள்ள வர ஆரம்பிக்குது. நஷ்ட ஈடுன்னு கொடுக்கப்படக்கூடிய தொகை இவர்கள் சொல்லக்கூடிய தொகையோடு ஒத்து போகாத தொகையாக இருக்கிறது. 1990களுக்கிட்டயே முடிவெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒண்ணு இப்ப வரைக்கும் வேல்யூ மட்டும் ஏறிக்கிட்டே இருக்கு. ஆனா நடவடிக்கை அப்படிங்கிறத பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே பண்ணிடுவேன், இந்தா பண்ணிடுவேன், அந்தா பண்ணிடுவேன்னு எப்ப எது நடக்கும்னு தெரியாத ஒரு பதட்டமான சூழல் அந்த மக்கள் கிட்ட இருக்கு. அதுதான் இந்த போராட்டத்தின் பின்னணியில இருக்கக்கூடிய காரணம். அந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருப்பவரே திமுக காரர். அது தெரியுமா? அந்த ஏரியாவின் அமைச்சருக்கு நெருங்கிய நபர்னாவது தெரியுமா? அது திமுகவுக்கே தெரியும். இவ்வளவு பெரிய பிரச்சனையாக அந்த போராட்ட களம் மாறி இருப்பதற்கு பின்னால் திமுகவே இருக்கிறது. ஏன்னா போராடுறவர் திமுக காரரு. இப்ப என்ன பதில் அதுக்கு?
இந்த போராட்டம்ங்கிறது லேண்ட் வேல்யூன்னு சொல்றீங்க இல்லையா? ஆனா பல மக்கள் இந்த விவசாயம் தான் முக்கியம் போராடிட்டு இருக்காங்கல்ல. லேண்ட் வேல்யூன்னு நான் சொல்லல தெளிவா, லேண்ட் வேல்யூ இஷ்யூ இருக்குன்னு சொல்றேன். ம், இவங்க இப்படி கிளப்பி விடுறதுனால லேண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ம், அவங்களால அவங்களுடைய அடிப்படை நிலம், அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இடத்தினுடைய வேல்யூவேஷன் பிளக்சுவேஷன் ஆகிக்கிட்டே இருக்கு. ம். அவங்களுக்கு அந்த பேனிக்லாம் இருக்கு. நாளைக்கே இந்த இடத்த நீ எடுக்கிறேன்னு சொல்லுவ, நீ வந்து 2000 சென்ட் 1000 ரூபா 2000 ரூபான்னு கணக்கு எடுப்ப. உண்மையான வேல்யூ என்ன எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. ம். அவங்க எல்லாரும் கண்ணை கட்டி விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த பதட்டம் தான் சொல்றேன். ம். இது நிலத்துக்கு அவங்க காசு வாங்குறதுக்காக போராடுறாங்க அப்படி நான் சொல்லல. ம். அதை அப்படி இன்டர்பிரேட் பண்ணாதீங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, அவங்களுடைய மண் அது. ம். அந்த மண் குறித்து அவங்களுக்கு என்ன வேல்யூனே சொல்லப்படாத ஒரு நெருக்கடி அவங்களுக்கு இருக்கு. ம். அதெல்லாம் சைடுல இருக்க பிரச்சனை. இதே பக்கத்து ஊருக்காரங்க வரட்டும் ஏர்போர்ட்னு கேக்குறாங்க. ஏன்னா இங்க ஏர்போர்ட் வந்தா அவங்க ஊரு அவங்க நிலம் வேல்யூ கூடும், ம். இயல்பா அங்க கூடும். இப்ப நீங்க இங்க பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அதே ஏரியாவை சுத்தி இன்னும் நல்ல இடம் இருக்கு, நான் அந்த இடத்துல உங்களுக்கு நான் குடியமர்த்துறேன், இதே ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல வைக்கிறேன், இந்த மாதிரி ஏதாவது டீல் பேசப்பட்டிருக்கா? அரசு தரப்புல இருந்து பேசப்பட்டிருக்கா? கிடையாது. கிடையாது. அவங்க தரப்புல இருந்து அப்படி எதுவும் கோரிக்கை வந்திருக்கா? கிடையாது. ம். அப்புறம் என்ன பிரச்சனைன்னு நம்ம எப்படி பேசுறது? ம். அந்த இடத்தை எடுக்கிறோமா இல்லையாங்கிறதே இன்னும் உறுதிப்படுத்தலையே அவங்க. ம். அந்த பேனிக் மக்கள்கிட்ட இருக்குமான்னு கேட்டா ஆமா இருக்கும். என் ஹவுஸ் ஓனர் திடீர்னு வந்து 10 தடவை ஆபீஸை சுத்தி பார்த்தாருன்னா எனக்கு கொஞ்சம் நடுக்கம் இருக்குமா இருக்காதா? ம். எந்த நேரத்துல எதை காலி பண்ண சொல்ல போறாரு, எதுவும் பொருள் இருக்கிறத பார்த்துட்டு எதுவும் நொட்ட சொல்ல போறாரா? இந்த பயம் எனக்கு வரத்தானே செய்யும். அதே பயம் தான் மக்களுக்கு இருக்கு. அரசாங்கம் திடீர்னு பறந்தூர்னு பறக்க விடுறானுங்க, நம்ம வாழ்றதா என்ன? அந்த பேனிக் இருக்கத்தானங்க செய்யும். அதன் அடிப்படையில் இருக்கு போராட்டம். இது குறித்து எதுவுமே தெரியாம சினிமா ஷூட்டிங் முடிஞ்ச உடனே கிளம்பி வந்து ஒருத்தர் பேசிட்டு போவாரு. அவருக்கு இந்த போராட்ட காலத்தை அப்படியே கொண்டு போய் அவர் கையில ஒப்படைப்பாங்களாம். இவர் வந்து இன்னைக்கு பேசிட்டு போன உடனே நாளைக்கு காலையில பறந்தூர் பிரச்சனை தீர்ந்துருமா? ம். நாளைக்கு இந்த லேண்ட் வேணாம்னு மோடி சொல்லிட்டு போயிருவாரா? ம். நாங்க இந்த இடத்துல எடுக்கல, நாங்க வந்து கர்நாடகால எடுத்துக்கிறோம், நாங்க இந்த இடத்துல எடுக்கல, நாங்க தாம்பரத்துக்கிட்ட எடுத்துக்கிறோம் மோடி சொல்லிடுவாரா? ம். என்ன இது வேடிக்கையா இருக்கு. சரி தோழர், இவ்வளவு நேரம் எங்களோட வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.